கஷ்டமான சூழ்நிலைகளில் அறிவு கேட்டு வேலை செய்கிறதா இல்லை மனசு கேட்டு வேலை செய்கிறதான்னு கேட்குறீங்க. அறிவு எப்பவுமே லாபத்தை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும், மனம் உணர்வு சொல்லிக் கொடுக்கும். ஒரு மனிதனோட இறப்பை மனம் சோகமாக வெளிப்படுத்தும், அறிவு இழப்பாக வெளிப்படுத்தும். அறிவு இழப்பாக தான் காட்டும், ஐயோ போயிட்டாரே, இனிமேல் அவர் நம்ம கூட இல்லையே, அவர்கிட்டருந்து கிடைச்ச அன்பு நமக்கு கிடைக்காதே, அவர்கிட்டருந்து கிடைச்ச பொருளுதவி நமக்கு கிடைக்காதே, அவர்கிட்டருந்து கிடைச்ச ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இல்லையேன்னு அறிவு சொல்லும். மனம் அப்படி சொல்லாது, எப்படியெல்லாம் பழகணும், இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் பயணித்தோம். ஸோ மனம் உணர்வுக்குள்ளே கட்டுப்பட்டது, அது உணர்வை மட்டுமே வெளிக்காட்டும். மனம் செலுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் அறிவை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அறிவு லாபம் பார்க்கும், நமக்கு என்ன நன்மைன்னு தேடும். அறிவு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், அதை சரியாக யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட நான் மனதால் பழக ஆரம்பித்தேன்னு வச்சிங்களேன், உங்ககிட்ட இருந்து எந்த லாபமும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி, மனமால் மட்டுமே நான் பார்த்தேன். அறிவால் பார்த்தேன்னா நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணுன்றதை தக்க வச்சுக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணும் அறிவு. மனம் அதை பண்ணாது. மனம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மேலே அன்பு காட்டும், பாசம் காட்டும், எல்லாம் காட்டும். அறிவு அப்படி இல்லை, உங்களை எங்கிட்ட போகக்கூடாத அளவுக்கு வேலை செய்ய தோணும். நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ரொம்ப காஷியஸாக இருப்பேன், அதுக்கான வேலைகளையே செய்வேன். அப்போது அங்கே அன்புக்கான தன்மை கம்மியாகிடும். ஸோ அறிவு சார்ந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது லாபத்தை நோக்கி மட்டுமே இருக்கும். மனம் அதை பண்ணவே பண்ணாது. மனம் இந்த மனிதனோட நான் எப்படி வாழறதுன்னு மட்டும் தான் கற்றுக் கொடுக்கும். உங்களை எனக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கான ஒரு உரிமையை என் மனம் எனக்கு கொடுக்கும், அறிவு அப்படி கொடுக்காது. அறிவு இன்னொரு மனிதனை உள்ளே வராததுக்கு அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அறிவால் ஒரு மனிதரை நீங்கள் ஜெயிக்கணும், அவர் இந்த வாழ்க்கையை அறிவால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது வெறும் பொருளாதார அடிப்படையாகிடும். என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அறிவு அதுக்கான அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். மனம் அப்படி இல்லை, ஒருத்தர் மேலே அன்பு வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மனமுக்கு அந்த அன்பு மட்டுமே தெரியும். ஸோ வாழ்க்கையில் ரெண்டுமே தேவை. மனம் எங்கே சார்ந்திருக்கோ அங்கே மனசை மட்டுமே வைங்க, அறிவை யூஸ் பண்ணாதீங்க. அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா மனமுக்கான தன்மை அங்கே இல்லாமல் போயிடும். எங்கே அறிவு வேணுமோ அங்கே மனசை வைக்காதீங்க. ஏன்னா அறிவு இருக்கிற இடத்துல மனம் வேலை செய்யாது. லாபத்தை பார்க்குற இடத்துல உணர்வுகள் இருக்காது, உணர்வு பார்க்குற இடத்துல லாபங்கள் இருக்காது. ஸோ இதில் எது வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுங்கள். சரியா?